போ 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 எழுந்து போ. சத்தியமா என்னால முடியவே தெரியுமா? நடிக்காத ராதா, நான் நல்ல பச்சை தெரியுது நடிக்கிறது. போ. என்னடா உடம்பு சரியில்லை சொல்ற, நடிக்கிறேன்னு சொல்ற? ஏய் சீ, நீ நடிக்கிறத கன்றாவியா இருக்கு. உனக்கு உடம்பு சரியில்லை, நான் அப்படி இருந்திருக்கனா? சும்மா பொய் சொல்லிக்கிட்டு. பச்சை பொய்யாது. அவன் எப்படி உட்கார்ந்து சீனு பாருங்க, ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான். எங்கடா ஏதாவது வந்தா எல்லா வழியும் உன்னை செய்ய விட்டுருன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு போய் உடம்புல நடிக்கிற பச்சை தெரியுது உனக்கு. இப்ப நடிக்கிறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது, என்னால முடியாது. ஒரு குப்பை வண்டி ஒண்ணா பிடிச்சி உங்க பொண்ணு அள்ளி போட்டு அனுப்புறேன், சரி பண்ணி அனுப்பி விடுங்க. என்னால அவங்க முடியும். வந்தவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவிராஜன் நெத்தி வச்சான். என்ன அனுபவிராஜன் நெத்தி வச்சான். ஹலோ, ஏய் எழுந்துரு, என்ன பண்ற? என்னாச்சு? உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? உடம்பு உனக்கு சரியில்லைதான், அன்ஷேப்பா இருக்கு. அதுக்குதான் ஜிம்முக்கு போன்னு சொல்றேன், நடக்கன்னு சொல்றேன், வாக்கிங் போக சொல்றேன். உடம்பு ஜுரம்டா. ஜுரமா? யாருக்கு, உனக்கா? ஆமா, மனுஷங்க தான் ஜுரம் வரும், உனக்கே வந்துச்சு. நக்கல்யா அவனுக்கு. ரவி விளையாடாத ரவி. அனிமல்ஸ்க்கெல்லாம் ஜுரம் வராது. எழுந்துரு. ஏய் முடியலடா, ஏன்டா இந்த மாதிரி எழுந்துரு முதல்ல. நீ முடியலன்னா சொல்லாத, அதான் இவ்வளவு முடி இருக்கே. இழுக்காதடா, முடி வலிக்குது. முடி வலிக்குதா? என்னடா இது புது பொருளியா இருக்கு? முடியெல்லாம் வலிக்காதியா, தலை தான் வலிக்கும். எழுந்துரு. ஏய் எங்கடா ஏன்ச்சு, என்னடா பண்ண போறேன் நான் இப்போ? என்னையா ஒண்ணுமே சமைக்கல, சாப்பாடு எதுவுமே இல்ல, பசிக்குது எனக்கு. இப்ப எனக்கு சோறு வேணும். நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு ஒரு நாள் அப்படியே கிடக்கு, வீடெல்லாம் மடிச்சு துணி கூட மடிக்கல, அப்படியே போட்டு கிடக்குது. ரவி இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கோ ரவி. நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்? உடம்பு சரியில்லை ரவி. எழுந்துருதா முதல்ல, வெறுப்பு தாத்தராதா. எழுந்துரு. சும்மா நடிக்கிறதெல்லாம் எழுந்துரு. போ. என்ன நடிக்கலடா, சொன்னா கேளுடா. உடம்பு சரியில்லைனா படுக்க கூடாது. டக்குன்னு சுடு தண்ணி குளிச்சுட்டு போ, விறுவிறுன்னு வேலையை பாரு. போ, படுத்தா அதிகமாகும். உடம்பு சரியில்லாம குளிக்க கூடாது, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உனக்கு குளிக்க கூடாதுன்னு சொல்லு, அது ஒரு சாக்கு, ஃபீவர் சொல்லிட்டு. எழுந்துரு. ஆனா நீ சுத்தமா சொல்ற மனுஷனே கிடையாது. இறக்கம் இல்லையா உனக்கு? இன்னும் உடம்பு சரியில்லாதான் பார்க்கலனாலும் தொல்லை பண்ணக்கூடாது, சரியா? நீங்க ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாரு. நான் எதுக்கு பார்க்கணும்? வெளியில வேற 2 பக்கெட் துணி வேற ஊற போட்டு வச்சிருக்கேன், யார் துவைக்கிறது அத? ரவி ப்ளீஸ்டா, சத்தியமா என்னால முடியலடா. உனக்கு சத்தியம் பாருங்க, சக்கரம் பொங்கல் மாதிரி. எழுந்துரு எழுந்துரு. என்னால எழுந்துக்க கூட முடியல. ஏன் சொல்லாதடா. ஏன்டா பச்சை போய் பேசுற? அப்படியே தான் அடிப்பீங்க. உதவி உங்க வீட்டாளுங்க யாரோ ஒருத்தன் வந்துட்டுமே உள்ள, உடனே எழுந்து பாக்குறேன் அந்த நேரத்துல. அப்படியே வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? ஐயோ மாமா, வா மாமா, சித்தி வாங்க சித்தி என்று. எழுந்துரு, வர நடிக்காத, கேவலமா இருக்கு உன் நடிப்பு. எழுந்துரு. ஆனா சத்தியமா நான் சொல்றேன், நீ மனுஷனே கிடையாது. உண்மையில முடியல தானே சொல்ற. பொய் சொல்லாத. இப்போ சொன்னா பாத்துங்க, பச்சை பொய். பச்சையா புழுவுற. அதெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஹேர், லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வச்சிருக்க. டேய், நல்ல முகம் இருந்தா எனக்கு பார்க்க பிடிக்காதுன்றதுனால லிப்ஸ்டிக் வச்சேன். உனக்கு நல்ல முகம் இல்ல, நல்ல முகம் இருக்கு உனக்கு. எழுந்துரு. போ 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 போ. எழுந்துரு, கிளம்பு கிளம்பு. உடனே தொடக்கூட கூடாது. நீ வைரஸ் காய்ச்சல் வேற பரவுதான். மாஸ்க் போட்டியா இல்லையா? இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாதன்னா. ஏய், நீ என்ன பார்க்கணும், வேற யார் பார்ப்பாங்க? நீ இப்போ உன்னை நான் பக்கத்துலயே வரக்கூடாது. இப்போ முதல்ல இந்த பெட்ஷீட் இதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு சுடுதல்ல வச்சு ஊற போய் முதல்ல எழுந்துரு. நீ போ, உன்னை கொண்டு போய் எங்கேயாவது முதியோரத்துல சேர்த்து விடுறோம். போ, அங்க பாத்துப்பாங்க உன்னை. ஓடு. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. ரவி இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ரவி. ஏன் ரவி இந்த மாதிரிலாம் பேசிட்டு தெரியற? பேசிட்டு தெரியற? அப்படியே நடிக்கிற. நடிக்காதன்னா. போ போ போ, எழுந்து போ. சத்தியமா என்னால முடியவே தெரியுமா? நடிக்காத ராதா, நான் நல்ல பச்சை தெரியுது நடிக்கிறது. போ. என்னடா உடம்பு சரியில்லை சொல்ற, நடிக்கிறேன்னு சொல்ற? ஏய் சீ, நீ நடிக்கிறத கன்றாவியா இருக்கு. உனக்கு உடம்பு சரியில்லை, நான் அப்படி இருந்திருக்கனா? சும்மா பொய் சொல்லிக்கிட்டு. பச்சை பொய்யாது. அவன் எப்படி உட்கார்ந்து சீனு பாருங்க, ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான். எங்கடா ஏதாவது வந்தா எல்லா வழியும் உன்னை செய்ய விட்டுருன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு போய் உடம்புல நடிக்கிற பச்சை தெரியுது உனக்கு. இப்ப நடிக்கிறதெல்லாம் பைத்தியம். சமைக்க கூட எதுவும் பண்ணல, கால இருந்து பட்னி. நானு எழுந்துரு எழுந்துரு.
கூட முடியல. சத்தியமா வலிக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணாதண்ணா. எழுந்துரு, தள்ளிப்போ. நான்லாம் உன்னை இப்படி டார்ச்சர் பண்ணிருக்கேனா? டார்ச்சர் பண்றேன். வேற நாத்த வேற உமா. எனக்கும் ஒரு காலம் வரும். பாத்துக்கோ. வரும். பண்றேன். எங்க அப்பா அம்மா தான் என்ன இப்படி விட்டுருப்பாங்களா? ஜோரம் அடிக்குதுன்னு சொல்ல கொஞ்சம் கூட பாவம் பார்க்க மாட்டேன். ஹலோ, நான் தான் உன் பொண்ணுங்க உட முடியாம படுத்துட்டு இருக்காங்க. ஆமா, வந்து கூட்டும் போங்க. கூட்டும் சரி பண்ணி கூட்டு வந்து விடுங்க. போங்க. என்னால பார்க்க முடியாது, என்னால முடியாது. ஒரு குப்பை வண்டி ஒண்ணா பிடிச்சி உங்க பொண்ணு அள்ளி போட்டு அனுப்புறேன், சரி பண்ணி அனுப்பி விடுங்க. என்னால அவங்க முடியும். உடம்பு சரியில்லை பிள்ளைங்கள வச்சு பார்க்க முடியாது. ஐயா, ஏய் வந்து கூண் போறீங்களா இல்லையா? பொண்ணு, ஏய் உங்க அம்மா வராங்க, போ போ. ஃபோன் கூட எதுக்கு? எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடு. ஐயோ போய் நடிக்கிறதுக்கு அம்மா கிட்ட. ப்ளீஸ் எங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி கொடு. நான் போயிடுறேன், எங்க அம்மா கிட்ட போயிடுறேன். நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன். எங்க அம்மா கிட்ட போயிடுறேன். ஏறாதா? சத்தியமா எனக்கு தயவு செஞ்சு உன் முகத்தை படி முன்னாடி காட்டாத. அப்பாவா? அம்மா, எனக்கு இவன் கூட இருக்கவே பிடிக்கலம்மா. நீ மனுஷனே கிடையாது. எனக்கு நீ வேணாவே வேணாம். தயவு செஞ்சு போ. நான் எங்க அம்மா கிட்ட போறேன். எனக்கு நீங்க யாருமே யாருமே உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன? 1937 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று எனக்கு உடம்பு சரியில்லை போறப்போ அன்னைக்கு இன்னாலாம் என்ன கலாச்ச. நீ நடிச்ச எவ்வளவு கேவலப்படுத்தின. நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். நான் உடம்பு சரியில்லாதா, எனக்கு வந்து முதுகு வலிக்குது, ஜுரம் அடிக்குது, தலை வலிக்குதுன்னு சொன்னதுக்கு நடிக்காத போடா, எழுந்து போய் கடைக்கு போயிட்டு வர சொன்னல. இப்ப தெரியுதா இந்த வலியும் வேதனையும்? நீ நடிச்ச, நான் பேசினேன். எப்பயுமே ஒருத்தன் உடம்பு சரியில்லாத நேரத்துல போய் உங்களை கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோ இருக்க கூடாது. ஒருத்தவங்க கஷ்டம் இருக்கிறப்ப உங்களை போய் அதை சொல்லி சொல்லி காட்டக்கூடாது. இப்ப நீ பண்றல கூடாது. நீ பண்றியா இல்லையா? ஒருத்தவங்க நல்லா இருந்துட்டு திடீர்னு நாசமா போயிட்டாங்கன்னா போய் உங்களை நக்கல் அடிச்சுக்கிட்டு பார்த்தல இவ்வளவு ஆட்டம் ஆன வச்சார கடவுள் உனக்கு ஆப்பெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் கஷ்டம் வரும், எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகும். புரியுதா? அந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டு அவங்க உடனே வந்து வெறுப்பேற்றுறது, அசிங்கப்படுத்துறதுலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்தா சொல்றேன், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். என்ன விதைக்கிறியா தான் வந்து அறுவடை பண்ணுவேன். அதனால என்ன கஷ்டப்படுத்துறியா நீ? கஷ்டப்படுத்தல, உனக்கு செஞ்சு காமிச்சேன். நீ பண்ணதெல்லாம் அன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. மாத்திரை வாங்கிட்டு வரேன், இரு, ரசம் செஞ்சு தரேன், சுடு தண்ணி குடி, ஆவி பிடிச்சா சரியா போடும் எல்லாம். இது கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு இல்லை, அதனால வந்து வேணாம். சரியா? போடு போடு, நீ போடு, நான் பார்த்துக்க. அந்த அளவுக்கு ஒன்றும் ரவிராஜ் இறக்கம் இல்லாதவெல்லாம் கிடையாது. எங்க அப்பா என்ன வளர்க்கல. எனக்கு ஒன்றும் வேண்டாம். படு படு படு, நான் சுடு தண்ணி வச்சுட்டு வரேன், படு.